வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன நாங்க வீடியோவே எடுக்கல பாப்பி. செம்ம அலர்ட்டா கூடயே சுத்திட்டு இருக்கு. நம்மள விட்டுட்டு இவங்க ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மக்களே, நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஓகே மக்களே, ரொம்ப நேரம் பேச முடியாது. ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம். ஆமா, நீங்க எல்லாருமே கேட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்க போகுது. ஸோ நம்ம வந்து ஃபைட்டிங் பிராங்க் லக்கியை வந்து பண்ண போறோம். ஒளிஞ்சிட்டு இருக்கனால கத்திட்டு இருக்க முடியாது. ஸோ அதான் வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரூம் விட்டு இப்ப நீங்க நகரவே மாட்டீங்க அதானே? பாரு. ஆமா வாண்டா. ஏன் பாப்பி பாத்தியா, வீடியோ நாங்க எடுக்கிறோம். நம்ம என் கூட வந்து வீடியோ எடுக்கிறோம்னு சொல்லி விட்டுட்டு நம்ம எடுத்துருவோன்றதுக்காக காது வாசல்லே வச்சு நிக்க. ஓகே, நம்ம ஆரம்பிக்கலாம். ஓ நோ லக்கி, இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். ரொம்ப அதிகமா இந்த மாதிரி நாங்க வந்து நீ வரியான்னு பார்க்காத போது இப்படி வராது. அப்படிதான் கீழே கீழே உழுது மக்களே. ரெண்டு வாட்டி அந்த மாதிரி வந்து. ஆமா, அவங்க வராங்கன்றது தெரியாம நாங்க நகுந்துரும் தொப்பக்கட்டின்னு கீழே விழுந்தாங்க. வாங்க 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 வாங்க, எடுத்து மேல வைங்க 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 வைங்க. அதிர்ஷ்டா அப்படியே வைக்காத, எல்லாத்தையும் மடிச்சு வை. அப்படியே கச்ச கச்சன்னு மூட்டை மாதிரி இருக்காது. இங்க பாரு, உன் துணி மட்டும் வைக்கிறதுக்கு இது இல்ல, எல்லாரோட துணியும் வைக்கணும். அது நம்மளோட பேக்கேல வைக்காது. பழைய Dress பிளாக் எடுத்துட்டு வந்த அது வேண்டாம். வா அம்மா, எங்க இருக்குன்னு சொல்றேன் உன் கிளாத்ஸ் எல்லாம். எடுத்துட்டு போய் வச்சுட்டு வந்துரு. எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? ஓகே மக்களே, நம்ம சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். மைக்க போட்டாச்சு, ஏன்னா அப்பதான் நாங்க பேசுறது கேட்கும். கொடுக்க மாட்டேன் சண்டை போட போறோம் மகளே. லக்கி எதிர்க்கு நம்ம சண்டை போட போறோம். அதான் மேட்ரு. லக்கியோட ரியாக்ஷன் என்னன்றதை நாங்க காமிக்க வருது. இதை யார் மடிக்கிறது? அது ஹேண்ட் தைக்கணும், ஸ்லீவ்லெஸ். ஏன் ஒரு நாள் முன்னாடி தான் உட்கார்ந்து தப்பியா எல்லாத்தையும்? மக்களே, ஒரு நாள் முன்னாடி தச்சதா நம்ம சைஸ் கரெக்டா இருக்கும். நேத்தை விட இன்னைக்கு 1/2 கிலோ நான் அமைதியா இருக்கேன். கம்மியா இருக்கேன். அதனால எனக்கு சைஸ் கரெக்டா பார்த்து ஸ்டிச் பண்ணணும். குடு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. கிளம்புற நேரத்துல சும்மா எல்லாத்தையும் எடுத்து போட்டுனேன். அதிர்ஷ்டாக்கு தான் ட்ரெஸ்ஸே இல்லப்பா. ஏய் அம்மா அம்மா இருக்குமா உனக்கு? அவ சும்மா விளையாட்டு சொன்னா. ட்ரெஸ்ஸே இல்ல பாவம். அம்மா உனக்கு இருக்குமா? தான் Dress இல்லப்பா. நீ ஃபீல் பண்ணாத, அப்பா உனக்கு Dress வாங்கி வச்சிருக்கேன். ஓகே, தேவையில்லாம லக்கிய நோன் நினைச்சு மண்டெல்லாம் வீங்கின உனக்கு. ஓகே மக்களே, நம்ம வந்து பேக்கிங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆக்சுவலா நாங்க எங்க போறோம்ன்றதுலாம் நாங்க அதுக்கு அப்புறம் சொல்றோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலை நமக்கு இப்ப ஆட்டி கொடுக்குதுன்னு ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த வேலையை முடிக்கலாம். அந்த வேலையை முடிச்சிட்டு அதிர்ஷ்டம் அதுல வைக்க வேண்டாம், வேற பேக் இருக்கா? பெட் ஷீட், ஸ்வெட்டர் இதெல்லாம் இன்னொரு பேக்ல வச்சுக்கலாம். பெட் ஷீட் எடுத்துன்னு போணுமா? ஆமா, எங்களுக்கு வேணும்பா. உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீங்க ஜில் ஜில் ஜிகாவா இருப்பீங்க. நாங்க அப்படிலாம் இல்லப்பா. பெட் ஷீட் எல்லாம் தூக்கம் வராது. ஏய் அப்படி இல்லடி, வெயிட் இல்ல. யார் தூக்கிட்டு வரணும்? நான் தான் தூக்கிட்டு வரணும். அதனால டி வேணான்ற நானு. நீங்க பாரு, அந்த பிங்க் கலர் Dressலாம் இங்க இல்லன்னு நினைக்கிறேன். அந்த ரூம்ல இருக்கு. போய் எடுத்துட்டு வா. பேக்ல இருந்து எடுத்துட்டு வா. ஒரு கவர் எடுத்துட்டு வந்து. எங்க அது? இப்ப கொண்டாதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தே ஒரு கவர், பிரவுன் கவர். அது எடுத்துட்டு வா. அதுக்குள்ள தான் இருக்கும். ஏய் ஆரம்பிடா சீக்கிரம் போய் சாரு. உடனே சண்டை போட்டா சந்தேகம் வராதா? நல்லா பேசுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படி. வெரி குட். ஏய் கிளாப் பண்ணுங்க லக்கிக்கு. நீ எதுவும் உள்ள வைக்க கூடாது. என்ன சொல்றனே கேட்க மாட்டேங்குது. அது இப்போ ரொம்ப ஆர்வத்துல சுத்தினே இருக்கு. இந்த எல்லாம் உன்ன மாதிரியே இருக்கு. ஏய் நான் என்ன பண்ணேன்? சும்மா இருக்கறேன். என்கிட்ட ஏன் வர? பாய் மூடு. உன்னை பார்த்தாலே எரிச்சல் தான் வருது. ஏன் பார்க்காத? நான் உன்னை பாரு நான் சொன்னாங்க. பாத்தியா எப்படி பேசுறாருன்னு? இந்த Dress-அ பார்த்தோன்னா போய் நீங்க ரெண்டு சண்டை போட்டமே பாக்கலையா நீ? அத புதுசா Dress வாங்கி கொடுத்துருவோம்னா அதுல போயிடுச்சு. இது கொஞ்சம் அயன் பண்ணிக்கிறேன். எது இந்த Dress? ஏய் எங்களுக்கு வேற வேலை இல்ல, சும்மா அயன் பண்ணி கூட அதை பண்ணி கூட. உனக்கு வேணா நீ பண்ணு. எங்களுக்குலாம் வேலை இல்ல, நாங்களாம் துணி எடுத்து வைக்க தேவையில்ல. சும்மா உன் வேலையை நீ செய்ய. எதுக்கு எங்க கிட்ட வர? எங்களுக்கு என்ன? ஏன் உங்க அம்மா இப்ப என்ன அயன் பண்ண சொன்னாலே கரெக்டா? அது உனக்கு வேணும்னா நீ பண்ணு உங்க அம்மாக்காக. சரியா? என்னெல்லாம் பண்ண சொல்லாத. இனிமேல் எங்களை அப்படி பேசக்கூடாது. சரியா? ஒழுங்கா இரு, அவ்வளவுதான். ஓகேவா பப்பி? நான் சொல்லிட்டேன், நீ டென்ஷன் ஆகாத. நான் கண்டுக்கல. அவர் தான் கூப்பிடுறாரு. வேற கூப்பிடுவாங்க இந்த அம்மாவை.
அப்படி பண்ணிடலாமா? இத பாரு, எப்படி, இனிமேல் எங்களை எப்படி, பார்த்து எப்படி, எப்படி? நீ இனிமேல் எங்களை பார்த்து பண்ணா நம்ம என்ன அதிர்ஷ்டா பண்ணணும்? போட்டேன்னா கழுத்து திரும்பிடும். குளிக்க முன்னாடி உங்க ட்ரெஸ் அயன் பண்ணுங்க, அந்த மாதிரி எங்க அம்மாக்கு ட்ரெஸ் அயன் பண்ணுங்க. உனக்கு மட்டும் நீ பண்ணுவேன், எனக்கு நான் தான் எதுக்கு பண்ணுவேன். கேட்டா நீ பண்ண மாட்ட. கரெக்ட் தானே பாப்பி? வெளியே எனக்கு ஒரு Flipkart பார்சல் இருந்து அதை எடுத்துட்டு வா. எவ்வளோ அடி பாத்தியா, நான் அவர் மட்டும் நிறைய வாங்குவாரு, நான் வாங்கினா திட்டாரு. பாத்தியா, நீ கேட்க மாட்டியா இதெல்லாம்? கேக்கல அம்மாக்காக கேட்க மாட்டேன். கேக்கல நீ ஒரு பாப்பாவா? இல்லம்மா, நான் கேக்குறேன். ஓகே ஏப்பா அப்படி திட்டுங்க? நீங்க பேருங்க. யார் சைஸ் வாங்கியிருக்க? ஏதோ குழந்தைக்கு வாங்கி வச்சிருக்க. ஏய் இல்ல, இது என் சைஸ்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன். ஏய் டபுள், ஏய் நீலாம் 4XL போறடி. இப்பெல்லாம் போய் இதெல்லாம் வாங்கலாமா? 4XL ரொம்ப என்ன எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணு. நீ கேட்கவே மாட்டேன். அப்பா எங்க அம்மா 4XL சொல்றியா? ரொம்ப நானும் பார்த்துனே இருக்கிறேன். இன்னும் அது இது ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்னால அவ கூட ஃப்ரெண்ட் ஆக முடியாது. அவ பண்றது எல்லாமே தப்பு. நான் ஃப்ரெண்ட், நீ சொன்னா நான் ஃப்ரெண்ட் தான். மிரட்டுற நீ, கண்ணிலே மிரட்டுனுக்கிற பாரு. இது அதிர்ஷ்டா, அதுக்கு பேண்ட்லாம் எடுத்து வைக்கணும் அதிர்ஷ்டா. அம்மா பாருங்க, இது இருக்கு. அது பேண்ட் இல்ல, அது ஸ்கர்ட். அது பிக் ஸ்கர்ட், அது உனக்கு பத்தாது. ஏய் அந்த சார்ஜர் உடச்சியா? நான் உடைக்கலையே சார்ஜர்லாம். நான் உடைக்கலையே, நான் எப்போ உடைச்சேன்? கழுத்தை திரும்பிடும். யாரு இப்ப யார் அதை யூஸ் பண்றா? நான் தான் யூஸ் பண்றேன். அப்ப யார் உடைச்சிருப்பா? நான் உடைக்கவே இல்லை, நல்லா தானே இருக்கு. எங்க ஏய் காது மட்டும் திரும்பிடும் உனக்கு. நான் உடைக்கல பப்பி, நீ பாரு, நான் உடைக்கவே இல்லை. பொய் சொல்றாரு டாடி. அந்த டப்பா இப்ப உடைஞ்சு இல்லையா மேல? இல்ல உடையில. சார்ஜர் நான் தெரியாம உடைச்சிட்டேன். நான் வேற சார்ஜர் நான் வாங்கிக்கிறேன். நீ ஒண்ணு எனக்கு ஏய் வாங்கி இப்ப என்ன எங்களுக்கு வாங்க தெரியாமையா வச்சிருக்க? ஒரு பொருளை ஒழுங்கா வச்சீங்கன்னா அறிவு இல்ல உனக்கு. கண்டென்ட்டே இல்லாம பேசுவான். ஸ்கிரிப்ட் கொடுத்ததால எனக்கு பேச. கேளு, நீ கேளு. காசு போட்டு தானே வாங்கணும். காசு போட்டுறானே வாங்கினாரு அப்பா. உடைப்பியா? அதுக்குன்னு நியாயத்தின் பக்கம் நிக்கும். 5 நிமிஷம் தான் உங்க அப்பா கிட்ட உன்னை விட்டு போனேன். அதுக்குள்ள என்ன பேசி உன்னை மைண்ட மாத்தாரு. சார்ஜருக்கு திட்டுறாரு. நீ இவ்வளவு நேரம் அம்மாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த. இப்படி நான் அப்படி போயிட்டு வரதுக்குள்ள ஏன் அம்மாக்கு திட்டுற மாதிரி பேசுற? அது வந்து எங்க அப்பா கஷ்டப்பட்டு காசுக்கு சார்ஜர் வாங்கி கொடுத்தாரு. ஏமா அப்பா அப்படி பண்ணீங்க? கொஞ்ச நேரம் முன்னாடி நீ என்ன பேசிட்டு இருந்த, நான் போட்டு காட்டுவா? அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். ஏய் பேக் எல்லாம் எடுத்து வச்சுனுக்குற மொட்டை. எதுக்கு பேக்? வண்டலா ஊருக்கு போறோம். ஒண்டர்லா ஊருக்கு போறோமா? யாரு இதெல்லாம் இதுக்கு சொல்லி கொடுத்தா? மடிச்சு நீங்க வைங்க. ஏய் நான் தான் இந்த வீட்ல ஒண்ணும் பண்ணாம நான் எல்லா நல்லா மடிச்சு நீங்க வைங்க. நான்லாம் மடிக்க முடியாது. இங்க பாரு, எல்லா வேலையும் நானே செஞ்சுலாம் இருக்க முடியாது. என்னாலாம் மடிக்க முடியாது. நீங்க மடிங்க உட்காந்து. எங்களாலாம் மடிக்க ஏய் முடியாது. எனக்கு 1008 வேலை இருக்கு. நீ இதே உட்கார்ந்து பார்த்து இருக்க முடியும். பாத்தியா எப்படி 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 கைண்டா பேச. இப்போ எதுக்கு நீ உன் பொண்ணு வேற நடுவுல பஞ்சாயத்து கைண்டாவே போட்டு வர? பேச மாட்டீங்க. பாரு, சரி நான் அழுறேன் போ. ரொம்ப அழுறா. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிங்க. வேணாம், அவ பண்ற தப்புக்கு நாம எப்படி? ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கப்பா. எத்தனை வாட்டி நான் ஃப்ரெண்டா இருந்து காலையில 10 டைம்ஸ் நான் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். திருப்பி சண்டை போடுறாரு என்கிட்ட. பாரு ஃப்ரெண்ட் வர மாட்டாரு பாரு. இந்த கை திருப்பி சண்டை போட்டானா என்ன பண்ணலாம்? தேவசிகமங்க. அம்மாவோட பேக் உன் பேக்லாம் இங்க வச்சுக்கலாம். அப்பாவோட பேக் வீட்லயே வச்சுக்கலாம். நாங்க வீட்லயே இருந்துறோம். நீங்க வேணா போயிட்டு வாங்க. சைனீஸ் காலர் ட்ரெஸ். யாருக்கு? எனக்கு தான் சைனீஸ் காலர் ட்ரெஸ் வாங்கி. நீ சைனால இருந்து வந்த மாதிரி இல்லடி. பாரு அது எப்படி பேசுறாரு. ஏய் இல்ல சைனால இருந்து பாத்தியா எப்படி பேசுனாரு? அவர் வந்து கைண்டா பேசுறாரு. கைண்டா பேசல அதிஷ்டா. அவர் உங்க சிட்டல அவர் உங்க கூட பேச கைண்டா எங்க பேசினாரு? எப்படி அடிக்கிற மாதிரி பேசுறாரு? நீ அடிக்கவே இல்ல. மம்மி ஃபீல் பண்ணாதீங்க. அவர் வந்து சண்டை முடிஞ்சிரல. அவர் வந்து சும்மா மிரட்டினாரா? ஏய் நான் எங்கடி ஃபர்ஸ்ட் மிரட்டினேன்? நான் 7 ஏய் சொல்லாமா? அம்மா நீங்க உங்க பொண்டாட்டி இப்ப நான் சண்டை போடவா வேணாமா? வேணாம். ஏன் சண்டை போட வேணாம்? ஃபேமிலி இல்லாத. ஃபேமிலியா இருந்தா சண்டை போடக்கூடாதா? அவ கூட நான் பேச மாட்டேன்னு சொல்றேன். நான் இனிமேட்டு அவ கூட பேச மாட்டேன். அவளும் என் கூட பேச வேணாம்னு சொல்லு. இனிமே பேச மாட்டா. எப்பயுமே பேச வேணாம்னு சொல்லு. சும்மா சண்டை போட்டுனே இருக்கு. அவ கூட நான் பேசணும்னு ஆசையா நான் இல்ல பேசல. சொல்லு. ஓகேவா? நம்ம 2 பேர் மட்டும் பேசிக்கலாம். நம்ம 2 பேர் மட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். கா விட்டுடலாம். என்னடா இது வேற மாதிரி பண்ணுகிறீங்க? என்னோட ஜாக்கெட் எங்க? ஜாக்கெட் என் சாரிக்குள்ள இருக்கான்னு போய் பார்த்து. தேவலாம் பேசாத. என்னோட ஜாக்கெட் எங்க? நான் அவங்ககிட்ட பேசவே இல்லை ஃபர்ஸ்ட். அதிர்ஷ்டா நான் அவங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் பேசல. இப்ப திருப்பி சண்டைக்கு வராரு என்கிட்ட. லக்கி சண்டை போடுற மாதிரி. அப்பா கைண்டா தானே போய் பேசுறேன். அப்ப பேசணும் தானே. அவ என்கிட்ட பேச மாட்டாள. அம்மா அப்பா கைண்டரான பேசினாரு. மாமா ரிவ்யூ குச்சிக்கிறீங்க. இத பாரு, இப்ப நான் திருப்பி பேசினா என்ன திருப்பி சண்டை போடுவாரு. இப்படிதானே காலையில சண்டை போட்டுட்டு இருக்காரு. நீங்க திருப்பியும் ஷேக்கன் பண்ணா சண்டையே போட மாட்டேன். நான் ஷேக்கன் பண்ண மாட்டேன். எனக்கு வேண்டாம். உனக்காக வேணா பண்றேன்.
பண்ணுங்க. பாத்தியா ஒழுங்கா பண்ண மாட்டா. நான் அப்ப எப்படி பேசுறது? பேச வேணாம்னு சொல்லிட்டு நான் கைண்டா தானே பேசுறேன். அவ தான் ஷேக் ஹேண்டே பண்ண மாட்டா. பேச வேணாம்னு சொல்லிட்டு கால்ல இருந்து 3 டைம்ஸ் சிட்னாரே. நீ கண்ணு எதிர்க்க பார்த்து தானே இருக்க, பெத்த குழந்தை தானே நீ. கேக்குறியா ஏதாச்சும்? சரி உனக்காக நான் ஷேக் ஹேண்ட் பண்றேன். இப்படி பண்ணா தப்பு தான். சரி நான் ஷேக் ஹேண்ட் பண்ண, நீ ஃபீல் பண்ணாத. தொடச்சு ஷேக் ஹேண்ட் பண்ண, நீ ஃபீல் பண்ணாத. அம்மா கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் யார் சண்டை போட்டா? நியாயமா பேசு. அப்பாவா அம்மாவா? சொல்வதெல்லாம் உண்மை. வந்து உட்காரு. யார் ஃபர்ஸ்ட் சண்டை போட்டா? ஃபர்ஸ்ட் அப்பா, அதுக்கப்புறம் நீங்க. அப்பதானே சண்டை போட்டாரு. அது தப்பு. அதுக்கு அப்புறம் நீ தானே போட்ட. தப்பு தானே. அது தப்பு தானே. அதுக்கப்புறம் யார்? நீ தானே போட்ட. அப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ணே பாபு திருப்பி அடிச்சீங்க. அவ தானே என்ன அடிக்க வந்தா. ஓகே மக்களே, பார்த்திருப்பீங்க சம்பவத்தின் முடிவு நிலை என்னாச்சு அப்படின்னு. முடிவே எல்லாம் போயிடுச்சு. ஆமா, இப்பெல்லாம் பரபரப்பா ஓரளவுக்கு அப்படியே சூடு புடிச்சது சண்டை. அப்போ ஒரு ஒரு ட்விஸ்ட், அந்த குழந்தையே நீங்க தான் அப்படின்ற மாதிரி டமால்னு ஒரு காலிங் பெல் சத்தம் ஓபன் பண்ணி பார்த்தா எங்க அப்பா லக்கியை காப்பாத்துறதுக்கு எங்கதான் அவர் காதுல விழுந்ததுன்னு தெரியல. லக்கியை நாங்க நோண்டிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு சடன் சர்ப்ரைஸா அப்பா வந்துட்டாரு. லக்கியும் தப்பிச்சு போயிடுச்சு. இப்போ 2 பேரும் ரூம்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க, விளையாடிட்டு இருக்காங்க. கூட நம்மள கண்டுக்காது, வெளியே வராது. நாங்களும் சரி நடுவில் கூப்பிட்டு திருப்பி ஒரு வம்பு எடுக்கலாம்னு யோசிச்சோம். ஒண்ணு லக்கி வந்து வராதவங்க தாத்தா விட்டு ஒரே நேரத்துல ஒண்ணா இருக்கிறப்போ நம்மள மதிக்க மாட்டாங்க. கடைசியில் நம்மள பிராங்க் பண்ணிட்டு போயிடுவாங்க 2 பேரும். அதனால சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அனுப்பிச்சு விட்டுட்டோம். பிராங்க் வந்து பாதியிலே முடிஞ்சிச்சு மக்களே. ஆனா இது பிராங்க் அப்படி இல்லை. ஆக்சுவலி நாங்க லக்கி அதுக்கு பெருசா ஃபைட் பண்ண மாட்டோம். எங்களுக்குள்ள லக்கி இல்லாத ஃபைட் பண்ணிப்போம். லக்கி வச்சுட்டு பெருசா சண்டை போட மாட்டோம். அப்படி நாங்க சண்டை போட்டாலும் லக்கி வந்து சமாதானம். லக்கி எனக்கு தான் மக்களை சப்போர்ட் பண்ணும். கேள்வி நியாயத்தின் பக்கம் நிற்பதுதான். லக்கி கிட்ட போயிட்டு நல்லா போதும், ஏன்ப்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு சண்டை போடுவோம். அந்த பக்கம் திரும்பிடுவோம். இப்போ நம்ம டென்ஷன் லக்கி வந்து ஸ்டார்டிங்ல எனக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் நான் போன கேப்ல இவன் ஏதோ சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல சொன்னேன். என்ன சொன்ன சரி என்ன சொன்ன லக்கி சொன்ன அம்மா பண்றது எது சரியில்லைன்னு சொன்ன உடனே என் பக்கம் வந்துச்சு. ஆனா லக்கி வந்து பாத்தியா இப்பெல்லாம் பண்றாரு, இது மாதிரிலாம் பண்ணாரு, கொஞ்சம் ஓதி விட்டா போயிட்டு சண்டை போட ஆரம்பிச்சேன். இப்போ சருக்கு என்னை பத்தி கோல் முடி விட என்கிட்ட வந்து நைட்டு சொல்லும், நீங்க பண்றது சரியில்லமா, நீங்க பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லும். ஆனா பெருசா ஃபைட் வர விடாது லக்கி. சமூகப்படுத்திடும். கை கொடுங்க வந்து அந்த சண்டையை முடிக்கணும்ன்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கோங்க, கை கொடுங்கன்னு. இல்ல அது சோகம் ஆயிடும். அப்புறம் எங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் ஆகும். அதனால நாங்களும் ப்ரொலாங் பண்ண விட லக்கி அவங்க தாத்தாட்ட வந்தோடனே கோல் முடிச்சு 2 பேரும் சண்டை போட்டுறாங்க. நான் தான் சமாதானப்படுத்தி என்ன பண்றது தெரியல, நான் தான் சேர்த்து விட்டேன் போனா போகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அவள்தான் மகளே ஃபைட்டிங் பிராங்க் எப்படி இருந்துச்சு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க வீட்டுல உங்க கிட்ஸ் எல்லாம் நீங்க ஃபைட் பண்ணா என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் கீழே சொல்லுங்க. வீடியோ வைத்தோம் நாங்க வந்து முடிச்சுக்கிறோம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் பண்ணி கீழே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா எங்களுக்கும் பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ண பாய் சொல்லிக்கலாமா? பாய். வேற ஹலோ லோஸ் பிரியா.